இப்போ தீர்ப்பு சொல்லணும். வந்து இப்போ நான் என்ன சொல்கிறது, என்னத்தையா ஒன்று சொல்லித்தானே ஆனா. அதாவது காதல் திருமணம்ங்கிறது இன்னைக்கு வந்ததா அப்படின்னா இல்லை, வேத காலத்திலிருந்தே இருக்குது. என்ன காரணம்? விரும்பின போதே திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு பஞ்சாங்கத்தில் கூட ஒரு வரி கொடுத்துருப்பாங்க. இப்போ தமிழ் இலக்கியத்தில் ஒரு இனிமையான ஒரு விஷயம் உண்டு. அதாவது ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மேலே படையெடுத்து போகிறான். அந்த நாட்டில் வந்து வேறு ஒரு மொழி பேசுகிறாங்க, தமிழ் பேசலை, வேறு ஒரு மொழி பேசுகிறாங்க. அந்த மொழி பேசக்கூடிய அந்த நாட்டை ஜெயிச்சு அந்த ராணியை தூக்கிட்டு வந்து இவன் ராணிக்கு தோழியாக வச்சிட்றான். இப்போ அந்த தோற்று போன ராணி வந்து இவளுக்கு மேக்கப் போட்டு விட்றான். இந்த ராஜா இருக்கான் இல்லையா, இந்த ராஜா வந்து அந்த ராணி மேலே ஒரு கண்ணு, யார் தூக்கிட்டு வந்த ராணி மேலே, அவளுக்கு காதல் தூது விட்டுக்கிட்டே இருக்கிறான். இவன் பேசாமல் இருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறா, ஒரு தடவை கவனிங்க, இது மேக்கப் மேட்ரு. அதாவது ராணிக்கு இந்த தோற்று போன ராணி மேக்கப் போட்டு விட்றான். அதில் பொட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த பொட்டு வைக்கிறதுல நார்மலாக பொட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா மேக்கப் பண்ணிட்டு, எங்கள் ஊரில் இருக்க மேக்கப் நீ போய் உன் வீட்டுக்கார்ட்ட காமிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா நம்ம பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து நேராக எங்கே வந்து நிற்பாங்க, வீட்டில் வந்து ஏங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இவர் வந்து மனசுக்குள்ளே 1000 இருக்கும், சொல்ல முடியாது, நல்லா இருக்குதுமா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லையா, வேறு வழி இல்லை. அப்புறம் சொல்லிடுவார் நல்லா இருக்குன்னு. அது மாதிரி அவர் போய் அந்த அம்மா போய் அந்த அரசன்ட்ட கேட்கல, இதில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அந்த பொட்டு வச்சுருப்பா இல்லையா, அதில் அந்த டிசைனை மாற்றி அவகிட்ட அனுப்பிச்சுட்றான். அந்த டிசைனை வந்து அந்த அந்த ராணி அம்மா நெத்தியில் பார்த்ததும் இந்த தோற்று போன ராணிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன தெரியுமா, அவளுடைய பாஷையில், அவனுக்கு அந்த பாஷை தெரியும், அந்த அவளுடைய பாஷையில் உன்னை லவ் பண்ணுறேன்னு அவன் பொண்டாட்டி நெத்திலேயே எழுதி அனுப்பிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? இது இலக்கியத்தில் இன்பரசம்னு சொல்லி தினத்தந்தி பதிப்பகத்தில் ஒரு புத்தகம் போட்டிருந்தான், அதில் இருந்தது, நானாக சொல்லலை. அப்போது இப்போ பாருங்கள், இது மாதிரியான, நான் தீர்ப்புக்கு டைம் எடுப்பேன், நீ என்ன இப்பயே நின்றுக்கிற, உட்காரு நீ கம்னு. ஸ்டெப்னின்னா பேசாமல் இருக்கணும், கூப்பிட்டாத்தான் வரணும். நீ வாட்டுக்கு துண்டை பொத்தி விட்டு விரட்டி விட்டேன்னாக்கா அப்புறம் நான் தீர்ப்பு நானாக சொல்லிக்கிட்டு போகிறதா ஐயா. அப்போ இந்த அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு தன்மை. எப்படின்னா, தாய் இருப்பாங்க, தகப்பனார் இருப்பாங்க, சம்மந்தி இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. இந்த எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை நல்லா பிழைக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பிரித்து விட்ருவாங்க. அதாவது எப்படின்னா, என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, என் புள்ள சிரமப்படக்கூடாது அப்படின்னு யார் பெற்ற வீட்டில். ஏன்னா இங்கே உள்ளாங்கையில் வச்சு தாங்கியிருப்பாங்க பிள்ளைய. அங்கே போனதுக்கப்புறம் பள்ளிக்கு ராசானாலும் டெல்லிக்கு பிள்ளை தானையா. அப்போ அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைய இன்னமும் சிரமப்படுத்தக்கூடாது, இன்னமும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னா தொடச்சி நீயே ஷோகேஸில் வச்சுக்கணும், கட்டி கொடுக்கக்கூடாது. அப்போ குடும்பம்னு நடத்தல எல்லாம் தான் இருக்கேன். ஆனால் சண்டைன்னு வர்றது பூரா ஒரு பாயிண்ட் தெளிவாக சொன்னாங்க இந்த அணியில். அரேஞ்சு மேரேஜில் சண்டைன்னு வந்தால் யாரால் வரும்? தன்னால் வராது, அந்த பொண்ணால் வராது, பின்னால் இருந்து வரும். எது? மாமியார்னால வருது, நாத்தனார்னால வருது, கொழுந்தனார்னால வருது, விளக்கமாறனால வருது, என்னத்தையோ ஒன்றுனால வரும். இது 2 சண்டை ஓட்டுக்கிறாது. உடனே நம்மால் என்ன பண்ணுவான், அப்படியே பாசத்தில் கரைஞ்சிருவான். எங்கள் அம்மா அப்பாலாம் என்னைய கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க, அப்புறம் இந்த பிள்ளைய மட்டும் என்ன நட்டு வச்சு தண்ணியாக ஊற்றுனாங்க வளரட்டும்னு, இதுவும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னு வளர்த்தாச்சு. ஆக இங்கே பிரச்சனைகள் ஜாஸ்தி வர்றதுக்கு அன்பு அதிகமாகிறது ஒரு காரணம். ஆற்றுல ஓட்டாலும் அளந்து ஓடுனா. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே பாசமும் அன்பும் அதிகமாக இருக்கையில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனைகள் அதிகமாக வருது. சார், அரேஞ்சு மேரேஜாக இருக்கட்டும், அது லவ் மேரேஜாக இருக்கட்டும், 5-9 கிடக்கூடாது அப்படின்னு நம்ம தீவிரவாதி சொன்னாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துலையே ஆட்சியாக இருந்து தசை நடத்துச்சுன்னா அந்த புள்ள புருஷன் வீட்டில் இருக்கிறத விட அவங்க அம்மா வீட்டில் தான் அதிக நாள் இருப்பான். சரியா? அப்போ என்ன செய்யணும், ஆடு மாடு கோழியெல்லாம் கோயிலுக்கு நேர்ந்து விடுவாங்கல்ல, அது மாதிரி மாப்பிள்ளைய மாமியார் வீட்டுக்கு நேர்ந்து விட்டுறணும். சரி போங்கடா நீ அங்கேயே போய் இருந்துக்கடா அப்படின்னு. உங்களுக்கு நமக்கு ஒரு விஷயம் தெரியாது, நம்ம ஊரில் தான் சார் பொண்ணு கட்டிட்டு பொண்ணை வந்து நம்ம அனுப்பிச்சி வைப்போம். அந்த பிள்ளை நம்மகிட்ட இருந்து போகும்போது ஒரே அடியாக அழுகும், இனிமேல் இவங்க நிம்மதியாக இருப்பாங்களே அப்படின்னு வருத்தம் தாங்காமல் அழுகும். சரியா? ஆனால்
ஆனால் நம்ம இதில் வந்து இப்படி கொடுக்குறோம். இலங்கையில் எப்படி தெரியுங்களா, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணால் மாப்பிள்ளைய அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எல்லா வீட்லேயும் உண்டானது, அதான் இயல்பானது. அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், என்னது பொண்ணை கட்டி கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிங்க, என்னடா லூசு மாதிரி பண்ணுறீங்கன்னு இப்படித்தான் நம்மளே கேட்குறாங்க. இது இலங்கையில் நடக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா. அப்போது அரேஞ்சு மேரேஜ் அப்படிங்கிறது மேன்மையானதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. என்ன காரணம், அந்த பிள்ளையுடைய லைஃப் வந்து செக்யூராக இருக்கும். நம்ம எதை பார்ப்போம், முதல்ல வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கா, அந்த மாப்பிள்ளை நல்லா வச்சுக்குவானான்னு ஒரு ஜோசியரை பார்க்குறது. அந்த ஜோசியர் சரியாக சொல்லலைன்னா சரியாக சொல்கிறது வரைக்கும் எல்லா ஜோசியரையும் பார்க்குறது. ஏன்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், விட மாட்டாங்க. அடுத்த ஜோசியர் வந்து யாராவது ஒரு ஜோசியர் சரி ரைட்டு ஏதோ போகிறாங்க இருக்குப்பா பொறுத்த இருக்கு அவர் சொல்லிட்டார் அப்படின்ட்டு போய் பண்ணிடுவாங்க. இந்த 9 பேர் வந்து வேணான்னு சொன்னதை கேட்க மாட்டான். 10வது ஆள் சரின்னு சொன்னார்ல அப்போ செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு இந்த 10 பேர் பார்த்ததில்ல, பின்னால் ஒரு பிரச்சனை வந்து வந்தால் 20 பேர் ஜோசியர்கிட்ட பார்த்தேன், எல்லா பேரும் இந்த 10 செய்யணுதேன்னு சொன்னேன், நான் வந்து இவங்களை நம்பி இறங்கிட்டேன், நம்மளைத்தான் குறை சொல்லுவாங்க. இப்படியான ஒரு அமைப்பு தான் ஜோசியம். சரி, அப்போ அரேஞ்சு மேரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு அந்த பிள்ளை லேசாக அப்படி கண் கலங்கி ஒரு ஃபோன் மட்டும் வந்ததுன்னு வைங்களேன், இங்கேருந்து ஒரு படையே கிளம்பி போவாங்க, ஒரு குட்டியானை எடுத்துகிட்டு போவாங்க மொத்தமாக, வா அது என்னன்னு பேசிப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது இத்தனை பேர் சேர்ந்து வரையில் அந்த பிள்ளைக்கு ஒரு கர்வம் வரும். பார்த்தியா, நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அம்புட்டு பையில வந்து நிற்பாங்க, எனக்கு அடிமை இத்தனை பேர் இருக்கான் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தில்லு வந்துடுதுல. அந்த பிரச்சனை வரையில் தான் வந்து நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற மாதிரியான அந்த ஈகோ வந்து கிளாஷ் ஆகுது. இது வந்து அரேஞ்சு மேரேஜில். அது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவை நான் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். யார், அந்த பிள்ளை சொல்லும். நியாயம்தான், வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவரும் காப்பாற்றணும்ல. சரி, அப்போது இந்த பொண்ணு கட்டின எல்லாருமே பாருங்கள், எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பொண்ணு கட்டின எல்லாருமே பாருங்கள், நம்ம மாமனார் வீட்டை பார்க்குறது கொஞ்சம் கவரோ குறைச்சலாத்தையும் பார்ப்பாங்க. அவர் பிழைக்க தெரியாமல் பிழைக்கிறாங்க, என்ன இப்படி இருக்காங்க, இதை கூட செய்ய தெரியாமல் விவரம் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஒரு நாள் ஒரு பொழுதுன்னு வரும். என்ன காரணம், இந்த வந்துருச்சு சார். அப்போ நம்ம அவங்க பொழைச்ச பொழப்பு சரியில்லை, நம்ம அதை விட பிரமாதமாக பிழைக்கிறோம்னு பெருசாக சண்டை கட்டிக்கிடுவாங்க. சரியா. அப்போ அரேஞ்சு மேரேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றிலும் ஒரு உலகமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நம்ம உணர முடியும். அப்போது அரேஞ்சு மேரேஜில் அப்படி ஒரு செக்யூர் இருக்குங்கிறது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, நாளைக்கு டிவோர்ஸ்னு ஆனால் கூட, ஒரு பிரச்சனைன்னு வந்தால் கூட அந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு தாய் வீட்டில் போய் அவங்க ஆதரவில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அப்போது இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் சரியானது. ஆனால் லவ் மேரேஜ்னு ஒன்று இருக்கே, அதை புறந்தள்ளிடலாமா அப்படின்னாக்க நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, காதல் இன்னைக்கு இல்லை, ஆணும் பெண்ணுன்னு எப்போ வேறுபாடு வந்ததோ அன்னையிலேருந்தே காதலும் இருக்குது உலகத்தில். யார் வேணும்னு சொன்னாங்களோ வேண்டான்னு சொன்னாங்களோ கடைசி வரைக்கும் காதல் வந்து உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், உயிரினம் இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், லவ் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பழகி பேசி புரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கடுமையாக சண்டை கட்டுவாங்க. இந்த சண்டையில் வந்து பெற்றோர்கள் குறுக்க வர மாட்டாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமான ஈகோ தடுக்கும். நான் உன்னைய நம்பி வந்தேன், என் லைஃப்பை ரிஸ்கில் ஏற்றிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு வந்து இந்த பொண்ணு சொல்லுவாள். அவர் என்ன சொல்லுவார், நானும் நல்லா இருக்கும்னு தான் கல்யாணம் பண்ணேன், கரண்டு பொட்டியில் கையை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியலையே ஐயா அப்படிமாவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒன்றும் பண்ண தெரியாது, அதாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க தெரியுமே தவிர சொல்யூஷன் தெரியாது. அப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தனியாக வேறு இருப்பாங்களாச்சா, இவங்களை அமைதிப்படுத்துறதுக்கும் ஆள் கிடையாது. அப்போ சண்டை போட்டாலும் இவங்களாக போட்டுக்கணும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு 2 பேசுகிறப்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் என்னமும் பண்ணிக்கிடுவாங்களோங்கிற மாதிரியான பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க கடுமையாக சண்டை போடுவாங்க. ஆனாலும் பாருங்கள், சண்டை ஓட்டு எல்லாரும் பிரிஞ்சிடுறதில்ல. லவ் மேரேஜ் பண்ண எல்லாருமே கெட்டு போகல, எல்லாரும் வந்து ஓரளவுக்கு பிரிஞ்சு போகிறது இருந்தாலும் நிறைய பேர் நல்லாவும் இருக்காங்க. அப்போது அப்படி கொடுத்தா சீக்கிரம் முடிச்சிடுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நம்ப பேசுகிற நீ ஓவராக பேசுகிறேன்னு அர்த்தம். சரி, அப்போ முடிச்சிட்றேன். அப்போ என்னென்னா, இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது சரியானதா அப்படின்னாக்க இந்த லவ் மேரேஜும் சரியானது. எந்த விதத்தில் சரியானது அப்படின்னா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண அதுக்கப்புறம் பிரச்சனை வருது. சார் இங்கே பாருங்கள், அரேஞ்சு மேரேஜ்லேயும் சண்டை இருக்குது, லவ் மேரேஜ்லேயும் சண்டை இருக்குது.
அரேஞ்சு மேரேஜில் இந்த பிள்ளை பயந்து பயந்து ஒரு வேலையும் செய்யணும். சார் நீங்கள் இப்போ இங்கே எத்தனையோ மகளிர் இருக்கீங்க, நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம அத்தை என்ன சொல்லுவாங்க, நாத்தனார் என்ன சொல்லுவா, மாமனார் என்ன சொல்லுவார், பயந்து பயந்து செய்வீங்க சார். ஆனால் லவ் மேரேஜில் அந்த பயம் இருக்காது. சரியா? அவங்க என்ன செய்வாங்க, நான் இப்படி தான் என்னைய பார்த்துத்தியா உன் புள்ள வந்தேன், என்ன பிடுங்குறதுக்கு வந்தேன்னு கேட்டு போயிடுவா அவட்டுக்கு சிம்பிளாக. சரியா? அப்போ அங்கே அந்த பாயிண்ட்டு வந்து டம்முன்னு அடிவிட்டு போயிடும். அதனால் அந்த பிள்ளை பயப்பட வேண்டியது. ஆனால் அரேஞ்சு மேரேஜில் பாருங்கள், இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, உங்கள் அதை சொல்லிடுவாங்க. சார் ஒன்றும் இல்லை, ஒரு நைட்டி போடுறதுக்கு எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்கும், ஒரு சுடிதார் போடுறதுக்கு, ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு எவ்வளோ யோசிப்பாங்க பொம்பளை பிள்ளைய கல்யாணத்துக்கு அப்புறம். யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதே இது லவ் மேரேஜாக இருந்தால் பேண்ட் ஷர்ட்டை டீ ஷர்ட்டு போட்டு 2 பக்கம் காலை போட்டு உட்காந்து வண்டியில் போயிடுவாங்க 2 பேரும் சர்ருன்னு. சரியா? அப்போது இந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது, அந்த பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த பிரச்சனைங்கிறது வந்து எதனால் வருது, இங்கிட்டு பெருசுனால வருது. எது அரேஞ்சு மேரேஜ். இந்த பக்கம் யாருனால வருது, தன்னாலேயே வருது. அதுகளாக பிரச்சனையை கிளப்பிக்கிறாங்க. 2 பக்கமும் டைவர்ஸ் இல்லையானா இருக்குது. அப்போ இதில் எது பெஸ்ட்டு, அதானே இப்போ கேள்வி. அதுக்கு தானே வாதாடி இருக்காங்க. அப்போது அதுக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா, காதல் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்தா தெரியும். இப்போ நீங்கள் காலையிலேருந்து இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா ஜோதிடத்தின் மீது கொண்ட காதல். சரியா? ஜோசியர் மீது கொண்ட காதலாக இருந்தால் சிக்கலாயிரும். சோதிடத்தின் மீது கொண்ட காதல்னா கரெக்டாக வந்துடும். ரைட்டா? பாயிண்ட்டு. அப்போது ஜோதிடத்தின் மீது கொண்ட காதல் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கு சார், ஆணி அடித்த மாதிரி. இந்த ஒரு அம்மா தான் சொன்னாங்க, நான் அணிலெல்லாம் பேச முடியாது, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு தட்டை தூக்கி பையில் சொருனாங்க, இன்னும் உட்காந்துருக்காங்க. சரியா? அப்போது இதுக்கு 4 வார்த்தை நான் பேசியிருக்கலாம், ஐயா என்ன ஏன்டா இந்த போடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கான் அவங்களுக்கு. அதாவது என்னென்னா, நம்மளை பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறதுங்கிறது நம்ம வச்சிருக்க பற்று. எது மேலே பற்று வச்சுருக்கோம், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு கூட திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி நம்ம அந்த ஆசைப்படுறதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான். நம்ம ஜோதிடத்தை காதலிச்சதுனால தான் ஜோசியத்தில் இவ்வளோ நேரம் எல்லாரும் பொழந்து கட்டினாங்க 2 பக்கமும். சரியா? அப்போ அந்தளவுக்கு படிச்சிருக்காங்க, அவ்வளோ அனுபவப்பட்டிருக்காங்க, அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடி பட்டையை கிளப்புனாங்க, அனல் பறக்கும் விவாதங்கள்லாம் வந்தது. சரி, அப்போது 2 பக்கமும் கல்யாணம் இருக்குது, 2 பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது, 2 பக்கமும் டைவர்ஸ் இருக்குது. ஆனால் காதல் எந்த இடத்துல இருக்குன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியும் இருக்குது, கல்யாணத்துக்கு பின்னாடியும் இருக்குது. சரியா? அப்போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டோம், நாங்கள் அதனால் காதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமானா, நான் இன்றைக்கி கேட்குறேன், நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணியிருந்தா உங்கள் புருஷன் மேலே ஆசை வச்சுருக்கீங்களா இல்லையான்னு ஓப்பனாக சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி உங்கள் மனைவி மேலே ஆசை வச்சுருக்கீங்களா இல்லையான்னு ஓப்பனாக சொல்லுங்கள் பார்ப்போம். நிச்சயமாக இருக்கும், விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு பேர் காதல். சரியா? அதுக்கு பேர் தான் காதல். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த காதல்ங்கிறதுக்கு நம்ம கொடுக்குற முகவரி இருக்கு இல்லையா, அதுதான் தப்பு. சரியா? என்ன, அதாவது கள்ளக்காதல், நொல்லக்காதல் அப்படின்லாம் முகவரி கொடுக்குறோம் இல்லையா, அந்த முகவரி தான் தப்பே தவிர மற்றபடி காதல் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டானது தான் அந்த காதல். எப்படி ஜோதிடத்தை நம்ம காதலிக்கிறோம், அதனால தான் இங்கே உட்காந்துருக்குறோம். கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறோம், மனைவியை நம்மளுக்கு பிடிச்சிருது, வேற வழி இல்லை, பார்க்க பார்க்க பிடிக்கிற மூஞ்சி தான், என்ன செய்யறது, அப்புறம் அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. அதே மாதிரி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறான். இதில் பொம்பளை பிள்ளைய கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிற பார்க்கணும், அரேஞ்சு மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், இங்கே அவங்க அம்மா சொன்னால் அப்படியே கேட்குறான்டா, அவங்க அம்மா சொன்னாத்தேன் செய்வேன், எதுனாலும் அவங்க அக்கா சொன்னாத்தேன் செய்வேன், அவங்க ஆத்தாக்காரி சொன்னாத்தேன் செய்வேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான்டா அப்படின்னாக்க புள்ளை எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க வாரு அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவாங்க. நான் தெரியாமத்தையும் கேட்குறேன், எவன் சொன்னாலும் கேட்காம பிள்ளைய தருதலையாவா வளர்த்து வைப்பாங்க? யாராவது ஒருத்தர் சொன்னால் கேட்குற மாதிரி தானே வளர்க்கணும், அதுதானே புள்ள வளர்க்குற லட்சணம். அப்போ அந்த அவங்க அம்மா சொல்கிறத அவன் கேட்குறான் பார்த்தீங்களா, படிப்படியாக மனைவி சொல்கிறத கேட்குற மாதிரி நம்ம மனைவிமார்கள் மாற்றுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சார் காதல், அதுக்கு பேர் தான் சார் அன்பு. அப்போ அந்த காதல்ங்கிறது எங்கே இருக்குது? கல்யாணத்துக்கு முன்னாடியும் இருக்குது, கல்யாணத்துக்கு பின்னாடியும் இருக்குது, கிபிலையும் இருக்குது, கிமுலையும் இருக்குது. அப்போ காதல் நிலையானது. அதனால தான் காதலர் தினத்தில் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் காதல் திருமணம்ங்கிறது நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். காதல் நிலையானது. நீ அரேஞ்சு மேரேஜ் பண்ணு, லவ் மேரேஜ் பண்ணு, ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொண்ட காதல்ங்கிறது நிலையான காதலே, என்றும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத தீர்ப்பாக சொல்லி இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய நம்ம பிரகாஷ், மதுரை பிரகாஷ் அவர்களுக்கும் அவரது துணைவியாருக்கும்
நம்ம மொத்த குழுவின் சார்பாக இவ்வளோ நேரம் காரசாரமாக போட்டி போட்டு எல்லாம் பேசி இன்னும் பாருங்கள், இப்படி வெளியில் போனதும் எல்லோரும் ஒன்றாயிருவாங்க. இங்கே பேசுகிற பற்றி அப்போ இருந்திருப்பாங்க, அங்கிட்டு போனதும் எல்லோரும் ஒன்றாயிருவாங்க. அந்த அளவுக்கு மிக பிரமாதமாக இந்த பட்டிமன்றத்தை நடத்துவதற்கு துணை நின்ற நமது சொந்தத்தின் சொந்தங்கள், அப்படி தானே சொல்லணும்? ஆமாம், சொந்தத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் உங்களின் சார்பாகவும் நன்றி சொல்லி, இதுகாரும் ஒத்துழைத்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி, மீண்டும் நம்ம இன்னொரு மேடையில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.